வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சைமா 2025 நடைபெற்ற அந்த மாபெரும் விழா துபாயில நடந்தது. அதுல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு சிறந்த வில்லன் நடிகருக்கான விருது கல்கி 2898 ஏடி படத்துக்காக கிடைச்சிருக்கு. வெறும் 12 நிமிஷம் நடிச்ச ரோலுக்கு அவார்டு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பதில். ஏன்னா அந்த 12 நிமிஷம் ஏற்படுத்தின இம்பாக்ட் படம் ஃபுல்லாவே அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் யூனிவர்ஸே, அந்த வேர்ல்டே சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிறவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அவருக்காக செய்யப்படுற காரியங்கள் தான் எல்லாமே. அந்த அளவு ஒரு டாமினேஷன். பிளஸ் அந்த கேரக்டருக்கு அவருடைய மேக்கப் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கடினமான மேக்கப்பு, அதுல நிறைய வேரியேஷன் வேற. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளவு வெகு சிறப்பாக அதை செஞ்சிருப்பாரு. அதுக்கு ஆடியன்ஸ் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. வேற நடிகர்களும் இருந்தாங்க. அந்த 5 சாய்ஸ்ல 5 ஆப்ஷன்ல நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த விருது கிடைச்சிருக்கு. சைமா 25ல அவர் தான் சிறப்பு விருந்தினர். தமிழ் மலையாளத்துக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட். தெலுங்கு அண்ட் கன்னடாக்கு அல்லு அர்ஜுன். தமிழை பொறுத்தவரைய அமரன் திரைப்படம், அந்த அமரன் திரைப்படம் சிறந்த திரைப்படத்துக்கான விருது அது தயாரிப்பாளராக உலகநாயகன் கமலஹாசன் பெற்றார். சிறந்த இயக்குனருக்கான விருதை நம்முடைய இயக்குனர் அவருக்கு கிடைச்சது. ஸோ அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி அவருக்கு அந்த விருது கிடைத்தது. இதுல முக்கியமா நமக்கு கிடைத்த விருதுகள்ல மிக முக்கியமான விருது சாய் பல்லவிக்கு கிடைச்சது. சிறந்த நடிகை கான விருது, சிறந்த கதாநாயகிக்கான விருது சாய் பல்லவிக்கு கிடைச்சது. அவங்க உலகநாயகன் கமலஹாசன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த விருது வாங்கின உடனே அதுக்கப்புறம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு நடிகர் சிவகுமார், கார்த்தி சிவகுமார், அவங்க கார்த்தி வந்திருந்தாரு. சிவகுமாருக்கு அந்த விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது அவருக்கு கொடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ராஜ்கமல் நிறுவனத்தை பொறுத்தவரைய அமரன் திரைப்படம் மிகுந்த என்ன சொல்றது, பெரிய ஒரு பேர் கிடைச்சது. அந்த படத்தின் மூலமா வசூலும் கிடைச்சது, விருதுகளும் கிடைச்சது. கல்கி 2898 தெலுங்கு படத்தின் மூலமாக உலகநாயகன் கமலஹாசனுக்கு சிறந்த வில்லன், அந்த நெகட்டிவ் ரோலோ பாசிட்டிவ் ரோலோ கமலஹாசன் நடிச்சா அதை மிஞ்சி யாரும் இல்லை அப்படிங்கிறத இப்போ எகைன் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை தவிர அவர் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு நிறைய பேருக்கு விருதுகள் கொடுத்துருக்காரு. ஒட்டுமொத்தமா இது டிவியில வரும்பொழுது நம்மலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். அவருடைய ஸ்பீச்சா இருக்கட்டும், கேள்விகளுக்கு அவருடைய பதிலா இருக்கட்டும், ஆடியன்ஸ்ல அவர் உட்கார்ந்திருந்த ரசிச்ச விதமா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா அந்த நிகழ்வுல ஆட்கொண்டவர் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான். இன்னைக்கு மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்களுடைய பிறந்த நாள். மம்முட்டி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மம்முட்டியை பொறுத்தவரைய அவர் கமல் 50க்கு வந்திருந்தார். கமல் 50க்கு மம்முட்டி, மோகன்லால் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. தெலுங்குல இருந்து வெங்கடேஷ் வந்திருந்தாரு. இன்னும் அல்லு அர்ஜுன் வந்திருந்தாரு. இன்னும் நிறைய நடிகர்கள். அந்த காலகட்டத்தில் அல்லு அர்ஜுன்லாம் பெருசா வளர்ந்த நடிகர் கிடையாது. தமிழ்ல இருந்து ரஜினிகாந்த், இன்னும் நிறைய ஏராளமான நடிகர்கள் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அதுல குறிப்பா மம்முட்டி பேசும்பொழுது மம்முட்டி என்ன சொன்னார்னா, ஒரு நடிகருடைய மெமரிங்கிறது அவருடைய திரைப்படங்கள் தான். கமலஹாசன் எவ்வளவு சிறந்த நடிகர் அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அவருடைய ஒவ்வொரு படத்துடைய பர்ஃபார்மன்ஸே அதுக்கு சாட்சியா இருக்கு. அவர் ஒவ்வொரு படங்கள்லையுமே தன்னுடைய நடிப்பு திறமைய சிறப்பா செய்யறாரு. மலையாளத்துல அவர் மம்முட்டி, மோகன்லால்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கமலஹாசன் பெரிய ஆளு. அங்க இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை விட்டுட்டு வர்றாரு. டைரக்ட் மலையாள படங்கள்ல ஒரு 40 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அந்த காலகட்டம் பிரேம் நசீர், இந்த சோமன் இவங்கெல்லாம் இருந்த காலகட்டம். பிரேம் நசீர் இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்துல மது ஞாபகம் வந்துருச்சு. மது எல்லாம் பெரிய, அவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு. 50 வயசுல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த யங் ஹீரோஸ், காலேஜ் போற பசங்கள், அந்த மாதிரி, அதாவது அந்த வயதுக்கு உரிய ஒரு 20-25 வயசு ஹீரோ அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அந்த நேரத்துல கமல் அந்த இடத்த ஃபில் பண்ணாரு. அந்த கேப்பை மம்முட்டி, மோகன்லால் வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு தமிழ்லயே முழு மூச்சா வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவர் கமல். அதே மாதிரி மலையாள நடிகர்களுக்கு ஆர்ட் ஃபிலிம்ல எப்படி நடிக்கணும், ஒரு மசாலா படத்துல எப்படி நடிக்கணும்னு ரெண்டுக்கும் நடிப்புக்கும் வித்தியாசத்தை காமிச்சவர். இவங்கெல்லாம் ஒரே மாதிரி நடிப்பாங்க எல்லா படத்துலையும். பட் கமல் இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை இவங்களுக்கு காமிச்சவர் கமலஹாசன். மம்முட்டி என்ன சொன்னார்னா, நான் எவ்வளவோ ரோல் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ரைட்டு, ஆனால் கமலஹாசன் வெள்ளைக்காரனா நடிச்சிருக்காரு.
அதாவது ஒரு ஃப்ளெக்சர் கேரக்டர் ஒரு தசாவதாரத்துல அந்த ரோல் பண்ணியிருக்காரு. என்னால அது பண்ண முடியாது, நான் பண்ணதும் இல்லை, பட் கமலஹாசன் பண்ணியிருக்காரு, அவர் எதை வேணாலும் பண்ணிடுவார் கமல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கமல் வந்து ஒரு வெள்ளைக்காரனா நடிக்கணும்னா அது வேற, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஆக்சன்ட்டு, அந்த நியூயார்க் ஆக்சன்ட் பேசியிருப்பாரு. கிறிஸ்டியன் ஃப்ளெக்சர் கேரக்டருக்கு ஒரு வெள்ளைக்காரனாவும் நடிக்கிறாரு, ஜார்ஜ் புஷ்ஷாவும் நடிக்கிறாரு. அவர் வேற ஒரு ஆள், அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்னு மம்முட்டி வந்து அந்த வெள்ளைக்காரனா என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னார். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கமலஹாசன் எல்லா ரோலும் பண்ணிடுவாரு. சில பேர், அதாவது மம்முட்டி வந்து மிக திறமையான நடிகர், அவர் எல்லா பயங்கரமான நடிகர், அவரும் பல முறை தேசிய விருது வாங்கினவர். பட் இந்த ஒரு வேறுபாட்டை அவர் சொல்றாரு, இதை என்னால பண்ண முடியாது அப்படின்னு. அது ஒரு பாராட்டு விழால அவர் மனம் திறந்து பாராட்டுவதுங்கிறது கமல் 50ல அது பெரிய விஷயம்தான். அந்த பெரிய மனதுக்கு சொந்தக்காரர் மம்முட்டி, அவருக்கு கமல் ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து உபேந்திரா, இப்ப கூலியில நடிச்சார்ல உபேந்திரா, அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை மீட் பண்ணாரு. அந்த சைமா 2025ல துபாயில அவர் மீட் பண்ணாரு. உபேந்திராவை நான் மீட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நாள் ஃபுல்லா அவரோட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது 2009-10 அந்த காலகட்டம். அவருக்கு வந்து ஒரு ரிசார்ட் இருக்கு, உப்பி ரிசார்ட்ஸ்னு பெங்களூர்ல இருக்கு. பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல பெரிய ரிசார்ட். எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது கம்பெனியில. அந்த ப்ரோக்ராம்ல வந்து அங்க வச்சிருந்தாங்க உப்பி ரிசார்ட்ஸ்ல. ஸோ அங்க நம்ம போய் கலந்துக்க கிளாஸஸ்லாம் இருந்து அந்த மேனேஜர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், அதுல கலந்துக்க கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்க போறப்ப இவங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது உபேந்திரா அவங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நடுவில் அந்த ஒரு 1 hour கிளாஸ்னா நடுவில் பிரேக் விடுவாங்க. அப்போ நம்ம போய் அந்த ஷூட்டிங்கை பார்ப்போம். அங்கே கூட்டம்லாம் இல்லை, ஏன்னா ரிசார்ட்டுங்கிறது பிரைவேட் பிளேஸு, அங்கே தங்கியிருக்கிற ஆள்கள் தான் வர முடியும், அந்த ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க வர முடியும், அவ்வளோதான். அப்படிதான், அவ்வளோ பேர் தான் பார்க்க முடியும். அந்த குரூ ஒரு சின்ன குரூ தான் இருந்தது. இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் நம்ம பேசலாம். அவர் ரொம்ப நல்லா தமிழில் பேசுகிறாரு, ரொம்ப டவுன் டு எர்த்தா எல்லாத்தையுமே பேசினாரு. நான்லாம் அவர்கிட்ட சில சஜஷன்ஸ்லாம் சொன்னேன், இதெல்லாம் நீங்க ரீமேக் பண்ணலாம், இந்த மாதிரி உலகநாயகன் படங்களை தான் சொன்னேன், இந்த படங்கள்லாம் நீங்க பண்ணலாம், சில காமெடி படங்கள்லாம் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா அதெல்லாம் வந்து வாய்ப்பு வரும்பொழுது அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நல்லபடியா எல்லாத்தையும் பேசி எல்லாரோடையும் போட்டோலாம் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல மெமரபிளா இருந்தது அந்த அந்த அக்கேஷன் அது. ஸோ உபேந்திராவை பொறுத்தவரை அந்த மாதிரி டவுன் டு எர்த் பர்சன். அவர் உலகநாயகன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மீட்டிங்கிறது வந்து நல்லா இருந்தது. கமல் சாரும் அவரும் மீட் பண்ணது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அவரு கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில பேர் நிக்கிறப்ப என்ன சொல்லுவாருன்னா, உங்க இதுல என்ன திட்ட போறாங்க, நான் உங்களை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு, போயிடுங்க, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் ஜாலியா பேசக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து உபேந்திரா.